சுடிதாருக்கு எப்படி ஸ்லீவ் கட் பண்ணணும் அப்படின்னா, துணியை வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி ரெண்டாக மடிச்சுக்கிறணும். இந்த இடத்துல இதே மாதிரி இப்படி ரெண்டாக நம்மளுக்கு எப்படி துணி இருக்குதோ அதே மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கிறணும். கரைப்பகுதியும் ஒன்றா வர்ற மாதிரி இப்படி மடிச்சுக்கிறணும். மடிச்சுட்டு இந்த மடிப்பு பகுதி வந்து எப்பயும் நம்மளை பார்க்க தான் வச்சுக்கிறணும். மடிப்பு பகுதியை நம்மளை பார்க்க வச்சுக்கிறணும். வச்சுட்டு இந்த ஓப்பன் இந்த இடத்துல இப்படி மடிப்பு பகுதி நம்மளை பார்க்க வச்சுட்டு இதை வந்து இப்படியே மேலே மடிச்சிடணும். 4 பீஸாக மடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சிடணும். அதிலிருந்து இன்னொரு சைடு வரணும். இந்த 4 மடிப்பு பாகமும் நம்மளை பார்க்க தான் இருக்கணும். இதில் வந்து ஒரு மடிப்பு பாகம் 2 வந்து தனித்தனியாக இருக்கும். இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கைக்கு வந்து ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதில் பைப்பிங் கொடுக்குற மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், நான் கைக்கு லைனிங் எதுவும் வைக்கலை அப்படின்னா நம்ம இந்த ரெடிமேட் சுடிதார்லாம் எடுக்கிறோம்ல இதே மாதிரி. அப்போ வந்து அதை வந்து கையை வந்து லேசாக ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைக்கணும். அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வந்து ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடும். எப்பயும் ஸ்லீவ் தைக்கிறப்ப என்ன பண்ணணும்னா பின் பகுதியை வந்து இப்படி மேலாப்பில் தான் வைக்கணும். இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் தையலுக்காண்டி விட போகிறேன். தையலுக்காண்டி கீழே ஒரு 1/2 இன்ச்சு மட்டும்தான் நான் விட போகிறேன். 1/2 இன்ச்சு தையலுக்கு இதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறோம். 1/4 இன்ச்சு மேலே வந்து உடம்பும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணுறதுக்கு இது வந்து கை வந்து நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்கு பைப்பிங்க்கு அது எல்லாத்துக்குமே. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஓப்பன் பகுதியை அப்படியே இந்த ஸ்லீவ் மேலே நம்ம வச்சிடணும். வச்சுட்டு இது அப்படியே எந்த சுருக்கமும் எதுவும் இல்லாமல் நம்ம அப்படியே இதை மார்க் பண்ணணும். இந்த துணி எங்கே முடியுதோ அதில் ஒரு கோடு போட்டுக்கணும். இப்படியே விரலை வச்சு அந்த விரல் கீழே எங்கே முடியுது எங்கே வருதோ இப்படி தூக்குனீங்கன்னா அப்படின்னா அந்த விரல் அதில் இருக்குமா அதில் அப்படியே ஒரு கோடு. இதில் வச்சோம் அப்படின்னா இதில் எனக்கு விரல் இருக்குது அதுக்கு கீழே ஒரு கோடு. அதே மாதிரி இதில் முடியுது அப்படின்னா இதில் ஒரு கோடு. இதை திரும்ப நேராக எடுத்து வச்சுட்டு இப்போ இது இங்கே முடியுது அப்படின்னா இதில் ஒரு கோடு. இப்போ உடம்பும் ஸ்லீவும் எங்கே ஜாயிண்ட் முடியுதோ அதில் ஒரு கோடு. இதை ஸ்ட்ரைட்டாக இப்படியே ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ ஸ்லீவை எடுத்துட்டு இந்த டாட்டாக இருக்குல்ல இது எல்லாத்தையும் ஒரே இதாக இப்படியே ஜாயின் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம அப்படியே இதுக்கு மேலே கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்லீவ் ரெடி. இதில் இன்னொன்று என்னென்னா இதிலேருந்து ஒரு 2 இன்ச் வந்து ஒரு 1.5 இன்ச் போகணும். இது சுடிதாருக்கு அப்படிங்கிறதுனால இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து தையலுக்கு. இதே மாதிரி இங்கேயும் 1.5 இன்ச் வந்து தையலுக்கு விடணும். இது வரைக்கும் வரும். இதில் நம்ம அப்படிங்கிறதுனால இதில் வந்து ஜாயின் கொடுக்கணும். நம்ம ஜாயின் கொடுத்துட்டு அந்த 1.5 இன்ச்சு எவ்வளோ வருதோ அதை வந்து இப்படி கரெக்டாக இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்லீவ் ரெடி. அவ்வளோதான். தேங்க்யூ.